7 டேஸ் லோன் ஆப்பில் லோன் எடுத்துகிட்டு இன்னுமே நிறைய பேர் நான் மாட்டிக்கிட்டேன், அதுலேருந்து வெளியே வர்றது எப்படி, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய விதமாக கமெண்ட் வந்துட்டு தான் இருக்குது. நானும் நிறைய வீடியோக்களில் வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ வந்து எடுத்துக்கோங்க. அந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு அவேர்னஸாக வந்து இது இருக்கும், போய் சேரும் இந்த வீடியோ வந்து. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து ரீசெண்டாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், நான் 3000 லோன் எடுத்தேன், எனக்கு 1800 தான் கிரெடிட் ஆகிருக்கு, என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆர்பிஐக்கு உட்பட்ட எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலுமே அவங்க இ-நேச் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா ஆப்புமே வந்து இ-நேச் பண்ண மாட்டாங்க. இ-நேச் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது ஆட்டோ டெபிட் பண்ண முடியாது. உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பிடித்தம் வந்து பண்ண மாட்டாங்க பணத்தை, இந்த இஎம்ஐ அமௌண்ட்டை. அதே மாதிரி ஆர்பிஐக்கு உட்பட்ட ஆப்புக்கு அந்த நிலமைன்னா, எந்த ஒரு அட்ரஸும் இல்லாமல் ஒரு பேரில்லாத பிச்சைக்கு வந்து ஆர்பிஐ லைசன்ஸே வந்து கிடையாது, அவங்களோட என்பிஎஃப்சி ரெஜிஸ்டரும் வந்து பண்ணியிருக்க மாட்டானுங்க இந்த 7 டேஸ் லோன் ஆப்பு. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் பிடித்தம் வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதில் இ-நேச் கிடையாது, ஆட்டோ டெபிட் எதுவுமே வந்து கிடையாது. அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தாராளமாக வந்து அதை கெட்டாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னா, ஹராஸ்மெண்ட் பண்ணுவாங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது. ஹராஸ்மெண்ட்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா உங்களுடைய சிம் கார்டை டீஆக்டிவேட் பண்ணிடுங்க முடிஞ்சால். ஃபஸ்ட்டு அந்த ஆப் வந்து உங்களுடைய மொபைல்லேருந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ப்ராப்பராக வந்து பெர்மிஷன்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணி, அந்த ஸ்டோரேஜ்லாம் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். எல்லோரும் ஒரு தப்பு பண்ணுறாங்க, டேரெக்டாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. செட்டிங்ஸில் போய் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து கிளியர் ஆகும். இல்லைனா வந்து அந்த ஆப்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா வந்து அவங்க த்ரெட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சிம் கார்டை டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. முடிஞ்சால் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸை போட்டு விட்ருங்க, தெரிஞ்சவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அதில் முழு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம் இந்த 7 டேஸ் லோன் ஆப்பில். இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ வந்து இந்த 7 டேஸ் லோன் ஆப் எடுத்தவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன். முடிஞ்சால் அந்த வீடியோ வந்து அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் வந்து போய் சேரட்டும், அவங்களுக்கும் வந்து தெரிஞ்சுக்கிட்டும். நிறைய பேர் வந்து இன்னுமே தெரியாமல் தான் இருக்கிறாங்க 7 டேஸ் லோன் ஆப்லேருந்து வெளியே வருது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நன்றி.